எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவங்களும் சரி இவங்களும் சரி எங்களை பார்த்தா காப்பி அடிக்கிறாங்க. அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் சாதா காப்பி இல்லை, ஈயச்சாங் காப்பி. அவ்வளோ அடி அடிச்சிடுறாங்க. பார்த்துருவோமா யார் அவர் இப்படிலாம் பேசிக்கிட்டுன்னு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரே தான். அதாவது என்னன்னா, இந்த திமுக அரசும் சரி அதிமுகவும் சரி இந்த பாமகவோட தேர்தல் அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி அடித்து தான் அவங்க வெளியிட்டிருக்காங்களாம். அதுவும் சாதாரணமாக இல்லையே, ஈயச்சாங்காப்பியம். அங்கே கமா ஃபுல் ஸ்டாப் என்ன இருக்குதோ அதை அப்படியே இங்கே போட்டு இவங்களோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுறாங்களாம். இதனால் இவருக்கு என்னென்னா, அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதான். நம்மளை பார்த்து எடுத்து அவங்க போட்டுக்கிறாங்களே, இது எவ்வளோ பெருமை. நம்மளை பார்த்து ஒருத்தன் காப்பி அடிச்சானா, அச்சா நம்ம எவ்வளோ படிக்கிற பையன்பா அப்படின்னு ஒரு கெத்து வரும்ல, அதே மாதிரி தான் இருக்கும். நம்மளோட தேர்தல் அறிக்கையை பார்த்து அவன் பார்த்து எழுதியிருக்காங்கல்ல, அது அப்போ ஒரு பெருமையாக தானே இருக்கும். அதனால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் அப்போ எவ்வளோ முக்கியமான கட்சின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்துதான் மற்ற கட்சிகள், குறிப்பாக ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக கடந்த காலங்களில் காப்பி அடித்திருக்கிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டு. அந்த காப்பி சாதாரண காப்பி இல்லை, ஈயடிச்சாங்காப்பின்னு சொல்லுவாங்க. அந்த காமா ஃபுல் ஸ்டாப் அந்த வார்த்தைகள் வரிகள் அத்தனையும் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் கடந்த காலங்களிலே நடைபெற்றது. ஆனாலும் அதுவும் எங்களுக்கு பெருமை. காரணம், இவ்வளோ காலமாக ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் எல்லாம் எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்து அவர்கள் இவ்வளோ காலத்துக்கு பிறகும் அதை இன்னும் பாடங்களை கற்றுக்கொண்டு இருப்பது, அதுவும் எங்களுக்கு பெருமை. அடுத்ததா பேசின அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திமுக மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. 505 சத்தியம் பண்ணாங்க, அதில் 65 மட்டும்தான் நிறைவேற்றிருக்காங்க. வெறும் 65 தான். இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம். அதனால் மக்களே இப்போ மறுபடியும் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. பார்த்து உஷாராக இருந்துக்குங்க அப்படின்னு எச்சரிக்கை, அதாவது அலர்ட் கொடுத்துருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இதையெல்லாம் செய்கின்றோம் என்று சத்தியம் செய்த திமுக, 505 சத்தியங்கள் செய்த திமுக, அதில் வெறும் 66 சத்தியம் மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறது. அப்போ இது ஒரு நம்பிக்கை துரோகம். மீண்டும் அந்த நம்பிக்கை துரோகத்தை செய்ய துடித்து கொண்டிருக்கிறது திமுக. யாரோ சொன்னாங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன். கதாநாயகனும் கிடையாது, வில்லனும் கிடையாது, காமெடினும் கிடையாது. அந்த ஒரு பாட்டுக்கு ஒரு 100 பேர் குரூப்பாக டான்ஸ் ஆடுவாங்க பாரு, அவங்க. நாங்கள் ஐடி கம்பெனி கட்டிட்டோம், மெட்ரோ விட்டுட்டோம், வேலை வாய்ப்பு வாங்கி தந்துட்டோம், விடியல் பேருந்து வேற விட்டுட்டோம். இப்படி நீங்கள் விதவிதமாக புருடா விட்டாலும் ஒரு நாட்டுக்கு முக்கியமானது என்னன்னா, அந்த நாட்டோட பெண்களோட பாதுகாப்பு தான். அந்த பெண்கள் பாதுகாப்பு இந்த திமுக அரசு கொடுக்கவே இல்லை. அதனால் நான் முதல்வர் அவர்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் எதுக்கு இந்த பதவியில் இருக்கணும், ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்க சரிங்களா அப்படின்னு ரொம்ப காண்டாகி பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். தமிழ்நாட்டின் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர், அவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா? அந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா? இதுதானே உங்களுடைய முதன்மை கடமை. நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் நெடுஞ்சாலை கட்டிட்டோம், ஐடி பார்க் கொண்டு வந்துட்டோம், சிப்காட் பண்ணிட்டோம், அந்த ஃபேக்ட்ரி பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம்ல. உங்கள் பெண்களுக்கு உங்களால் பாதுகாப்பு வழங்க முடியலன்னா எதுக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பை, எதுக்கு உங்களுக்கு பதவி?